ஹாய், நான் பூஜா சுதாகர், யோகா ட்ரெய்னர். நம்ம இங்கே யோக் ஃபிட் யோகா ஸ்டுடியோவில் அண்ணா நகரில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன விதமான ஆசனா பார்க்க போகிறோம்னா, உத்தித திரிகோணாசனா அண்ட் பரிவிருத்த திரிகோணாசனா. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஆசனாவை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பொசிஷனுக்கு வர்றப்போ லெக்ஸ் ரெண்டுத்தையும் 3 feet வைடர் ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ரைட் ஃபீட் டர்ன் டு த 90 degree அண்ட் இன்ஹேல் ரைஸ் போத் ஹேண்ட்ஸ் அப். ரெண்டு கைகளையும் இன்ஹேல் பண்ணிகிட்டே மேலே தூக்கி எக்ஸேல் பண்ணிகிட்டே ரைட் சைட் ஸ்ட்ரெச் பண்ணணும். ரைட் சைட் நல்லா ஸ்பைன் எரெக்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி உங்கள் கால்களை தொட்டு நீங்கள் திரும்பி உங்கள் லெஃப்ட் சைட் உங்கள் கைகளை பார்க்கணும். ஸோ இதனால் உங்கள் சைட் ஸ்ட்ரெச் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். நல்லா பார்த்து நார்மல் பிரெத், ஹோல்ட் பண்ணக்கூடாது பிரெத்தை. எந்த ஒரு பொசிஷன்லையும் நிற்கிறப்போ நார்மல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இன்ஹேல், கம் அப். Now right feet front and left feet 90 degree, turn to that side and exhale. மூச்சை விட்டுட்டே எக்ஸைல் லெஃப்ட் சைடில் எக்ஸேல் பண்ணிகிட்டே குனியணும். குனிஞ்சு உங்களோட ரைட் ஃபிங்கர்ஸை பார்க்கணும். எந்த பொசிஷனில் இருக்கிறப்போ இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், நார்மல் பிரெத். இன்ஹேல், கம் அப், both the feet stay, exhale, both the hands down. இப்போ நம்ம பார்த்தது உத்தித திரிகோணாசனா. அடுத்து பரிவிருத்த திரிகோணாசனா. பரிவிருத்தா மீன்ஸ் ட்விஸ்ட். ஸோ அதே லெக் பொசிஷனில் 3 feet வைடர், ரைட் லெக் 90 degree, இன்ஹேல் ரைஸ் போத் ஹேண்ட்ஸ் அப், ட்விஸ்ட் யுவர் ரைட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு ரைட் சைட் ட்விஸ்ட் பண்ணி உங்கள் லெஃப்ட் கையை வந்துட்டு ரைட் ஃபீட்டுக்கு பின்னாடி வைக்கணும். ரைட் ஹேண்டை நல்லா மேலே ஸ்ட்ரைட்டாக தூக்கி திரும்பி உங்கள் கழுத்தை திருப்பி கைகளை பார்க்கணும். சில பேருக்கு கழுத்து வலி இருக்கும், இல்லை தலை சுற்றுற மாதிரி இருக்கும் இந்த பொசிஷனில். அவங்களுக்கு திரும்பி கையை பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் கழுத்தை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா போதும். இப்போது லெஃப்ட் சைட், லெஃப்ட் ஃபீட் 90 degree திருப்பிட்டு ரைட் ஹேண்டை லெஃப்ட் சைட் ட்விஸ்ட் பண்ணி உங்கள் ரைட் பாமை லெஃப்ட் ஃபீட்டுக்கு பின்னாடி வைக்கிறோம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்கி உங்கள் லெஃப்ட் ஃபிங்கர்ஸை பார்க்குறோம். ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிப்ஸ் அண்ட் தை ஃபேட் பர்ன் ஆகும். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெமினா கொடுக்கும், உங்கள் லெக்ஸ் அண்ட் ஸ்பைன் ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும், அண்ட் ஓவரால் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அண்ட் எனக்கு பாடி வெயிட் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஆசனா பண்ணுறப்போ, இந்த ஃபார்வர்ட் பெண்ட் செய்கிறப்போ ஃபார்வர்டில் லீன் ஆகக்கூடாது. உத்தித திரிகோணாசனா பண்ணுறப்போ ஸ்பைன் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே இருந்து சைடில் பெண்ட் பண்ணணும், ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் என்ன ஹெல்ப்ஃபுல் ஆகுதுன்னா உங்களோட சைட் வெயிஸ்ட் வந்துட்டு டோன் ஆகும் அண்ட் இட் கிவ்ஸ் ஸ்லிம்மர் லுக் ஃபார் யூ. இது யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிபி இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. அண்ட் நெக் இஷ்யூஸ், நெக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. அண்ட் டயரியா பேஷண்ட்ஸ், தென் சிவியர் பேக் பெயின் இருக்கிறவங்க, நார்மலாக பேக் பெயின் இருக்கிறவங்க டாக்டரோட அட்வைஸோடு செய்யலாம். அண்ட் ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களோட கைடன்ஸ் மூலயமா செய்யலாம். இந்த ஆசனா பண்ணுறவங்க, என்னால் ஃபுல் ஃபார்ம்ஸ் கைகளையும் கீழே வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு உத்தித திரிகோணாசனாக்கு சைட் காலுக்கு பின்னாடி வச்சுட்டு எக்ஸ்டெண்ட் யுவர் ஹேண்ட்ஸ். அந்த கைகளை பிளாக் மேலே வச்சு அந்த பிளாக்கோட சப்போர்ட்டால் நீங்கள் உங்களோட பாடியை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். அண்ட் பரிவிருத்த திரிகோணாசனா இதில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக்கை வந்துட்டு உங்களோட கால்கிட்டே வச்சுட்டு பாடி ட்விஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் கைகளை பிளாக் மேலே வச்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் யுவர் ஹேண்ட் தரையில் வைக்கிறதுக்கு பதில் உங்கள் கைகளை பிளாக்ஸ் மேலே வச்சுக்கலாம். இந்த ஆசனாவை எத்தனை தடவை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 breaths. இந்த பொசிஷனில் இருக்கிறப்போ 10 breaths, இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ஃபார் 10 breaths அண்ட் ஹோல்ட். இதை பண்ணதுக்கு அப்புறமேட்டு 3 times, அதாவது 3 sets, 10 counts into 3 sets இதை வந்து செய்யலாம். இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சன்ரைஸ்க்கு அப்புறம், அதாவது சூரிய நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ஆசனாஸை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி சன்செட் அந்த டைமில் யோகாசனாஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்துட்டு காலையில் பண்ணுறதா இருந்தால் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுங்கள்.
இன்னும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் ஈவினிங் பண்ணுறதா இருந்தால் சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு இந்த ஆசனாஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம உத்தித திரிகோணாசனா அண்ட் பரிவிருத்த திரிகோணாசனா பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூஜா சுதாகர், யோகா ட்ரெய்னர், யோக் ஃபிட் ஸ்டுடியோ, அண்ணா நகர்.